வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூலை மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நிகழ்வுகள். கரெக்டாக 4ஆம் தேதி ஈவினிங் புதன் வக்கரகதியில் மிதுனத்துக்கும் சுக்கிரன் சிம்ம ராசிக்குள்ளும் நுழைஞ்சிருக்கார். இப்போது இதுதான் வரக்கூடிய மாற்றம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் உண்டு, ஒரு பரபரப்பு படபடப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களே கேட்டுப்பீங்க, எதுக்கு இந்த படபடப்பு? கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், நம்மளே சொல்லிப்போம். ஆனால் உள்ளே இருக்கிறவன் கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு படபடப்பாகவே தான் இயங்குவோம். ரொம்ப ஆழ்ந்த யோசனைகளை தருவதற்கு உங்களுடைய அந்த ஒரு காலகட்டம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே வேகமான செயல்பாடு, பரபரப்பான செயல்பாடு. சில நேரங்களில் அவசரப்பட்டு நான் பேசிட்டேனோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொய் சொல்லலாமேன்னு தோணும். இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளிவரத்துக்கு நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குமே தவிர, இதனால் பின்னால் என்ன விளைவுகள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது அடுத்த பட்சம். ஸோ இப்படி ஒரு தன்மையை காமிக்கக்கூடியது, ஒரு பரபரப்பாக சில தவறுகளை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் மேல் உங்களுக்கே சில நேரங்களில் சந்தேகங்கள் ஏற்படும், என்னால் முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த வாரத்தில் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சின்சியாரிட்டி. நம்ம எதையுமே சின்சியராக செய்வோம், உண்மையை பேசுவோம், விளைவுகளை பரவாயில்ல சமாளிச்சுப்போம் அப்படிங்கிற நிலை இருந்தால் ரொம்ப நல்லது. இது சொல்லுவாங்க சினிமாவில் காமெடி சீன், அப்பா எங்கள் அப்பா தானே அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு அப்பா அப்படின்னு சரி பண்ணி கூப்பிட்டு வந்து அப்பான்னு காமிச்சு, அப்புறம் பின்னால் ஒரு பெரிய அக்கேஷனில் அவனே அப்பாவாக வரணும். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷனை இன்க்ரீஸ் ஆகிடும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொய்கள், சின்ன பொய்கள்லாம். அதனால் இந்த காலகட்டத்தில் கூடுதல் பொறுப்புணர்வோடு நிதானமாக நேர்மையாக இருந்தீங்கன்னா பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பெரிய முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாரம் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் வரக்கூடிய சில பிரச்சனைகளை முறையாக எதிர்கொண்டால் நல்லது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.